உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார்? சத்தம் போடாத சாதனையை செய்வதிலே மொத்தமான நல்ல பெயரை வாங்கியவர்கள் தான் கும்ப ராசிக்காரர். ஒரு கொடி ஏற்றுவதற்கு கம்பம் தேவைப்படுவதால் இந்த கும்பம் அந்த கம்பமாக மாறி இவர்கள் கொடி கட்டி வாழ்வார். அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ளடங்கிய 9 வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட வாதங்களை உள்ளடங்கியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே இருக்கின்ற கிரக நிலைகள் என்ன? ராசியிலே, அதாவது கும்பத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி. தனம், வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற 2வது இடத்திலே மீனத்திலே சூரியன், புதன், ராகு. தைரியம், வீரிய ஸ்தானமாக திகழ்கின்ற 3வது இடத்திலே மேஷத்திலே குரு. அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 8வது இடத்திலே கன்னியிலே கேது. லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன் என்ற கிரக நிலைகள் உள்ளன. கும்பராசியை சேர்ந்த ஏப்ரல் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன? 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியிலே, அதாவது கும்பத்தில் இருந்து தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார். 13/4/2024 அன்று சூரிய பகவான் தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து தைரியம், வீரியம் என்று அழைக்கப்படுகின்ற 3வது இடத்திற்கு மேஷத்திற்கு மாறுகிறார். 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திற்கு அவர் மீனத்திற்கு மாறுகிறார். 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து தைரிய, வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம். அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத கும்ப ராசி அன்பர்களே, இந்த மாதம் சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருப்பது நன்மையை தரும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்திசாலி தனத்தால் எதையும் சமாளிப்பீர். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைத்ததுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே தொழில், வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளிலே இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடன் வேலை சுமையும் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். கும்ப ராசியை சேர்ந்த
அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும். பெண்களால் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியது இருக்கும். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம், கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் தள்ளி ஓடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம், கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. மன துயர் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சில சண்டை போடலாம், கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். கும்ப ராசியை சேர்ந்த அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவார். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலே வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும். மாதம் சோதனைகள் வெற்றியாக மாறும். கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த சதயம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களிலே நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள். படிப்பிலே நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். கும்ப ராசியை சேர்ந்த பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கல்வியிலே புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். கும்ப ராசியை சேர்ந்த இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம், ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அனாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும். தைரியம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 21, 22. அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 14, 15. அதிர்ஷ்ட திக்கு மேற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4, 6, 5 ஆகும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையில் 6 மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது. அதை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று உண்மையாக சொல்லி, கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன்கள் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. அதையும் கேட்டு கூடுதல் இன்பம் நன்மை பெற எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.